டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? மறைந்த நடிகர் பட்டாளத்தன் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருந்த புதிய சுரங்கள் படம் ரிலீஸ் ஆனதா இல்லையான்னு காஞ்சிபுரத்துலேருந்து வேல் கேட்டிருக்காங்க. பட்டாளத்தான் விஜயன் இயக்கிய ஒரே திரைப்படமான புதிய சுரங்கள் படத்துடைய படப்பிடிப்பு முழுவதுமாக முடிவடைந்து அந்த படத்துடைய முதல் பிரதி கூட வந்து விட்டது. ஆனால் வெள்ளித்திரையை சந்திக்கின்ற வாய்ப்பு தான் அந்த படத்துக்கு கிடைக்கவே இல்லை. தேவன் கதாநாயகன் நடித்த அந்த படத்தில் பல முக்கியமான கலைஞர்கள் பணியாற்றியிருந்தார்கள். இளையராஜா இசையமைக்க, வாலி, கங்கை அமரன் ஆகிய இருவரும் பாடல் எழுதிய அந்த படத்துக்கு ஒளிப்பதிவு செய்தவர் மிகவும் பிரபலமான ஒளிப்பதிவாளரான ராமச்சந்திர பாபு. பொதுவாக பாரதி ராஜா சார் அவர்களை ஒரு டேரக்டராக சீனில் காட்டும்போது அவர் அதிகமாக கோவத்துடன் தான் இருக்கிறாரு. ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் அவர் கோவமாக தான் இருப்பாரான்னு சந்தனகுமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. பாரதி ராஜாவுடைய படப்பிடிப்பு தளத்தை பார்த்தீங்கன்னா எப்போதும் கலகலப்பாக தான் இருக்கும். எல்லோரும் சிரித்தபடி பேசக்கூடியவர் தான் பாரதி ராஜா. ஆனால் ஒரு சில சமயங்களில் அவருக்கு கோபம் வரும், அதை தவிர்க்க முடியாது. எம்.ஆர். ராதா அவர்களுக்கு பாராட்டு விழா ஏதாவது நடந்திருக்கான்னு பொள்ளாச்சியிலேருந்து விக்னேஸ்வரன் கேட்டிருக்காங்க. சின்ன சின்ன அளவிலே நடிகை எம்.ஆர். ராதாவுக்கு பல ஊர்களில் பாராட்டு விழாக்கள் நடைபெற்றிருக்கின்றன. ஆனால் எம்ஜிஆருக்கு நடந்ததை போலவோ, சிவாஜிக்கு நடந்ததை போலவோ, ஜெயலலிதாவுக்கு நடந்ததை போலவோ மிகப்பெரிய அளவிலே பிரம்மாண்டமான பாராட்டு விழாக்கள் எதுவும் அவருக்கு நடைபெற்றதாக தெரியல. தாவணி கனவுகள் படத்தில் அம்மா கேரக்டரில் நடிச்சிருந்த டப்பிங் ஜானகி இப்போ என்ன செய்கிறாங்கன்னு சங்கர் பாலக்காடுலேருந்து கேட்டிருக்காங்க. தாவணி கனவுகள் படத்தில் நடித்த டப்பிங் ஜானகி தமிழில் அவ்வளவா நடிக்கிறதில்லையே தவிர இப்போதும் தெலுங்கில் ஒரு சில படங்களில் நடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. எஸ்.ஏ. கண்ணன் அவர்கள் தமிழில் எத்தனை படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. திரைப்பட இயக்குனரும் சிவாஜியுடைய மிக நெருங்கிய நண்பருமான எஸ்.ஏ. கண்ணன் இயக்கிய படங்கள்னால் மொத்தம் 3 படங்கள் தான். முதல் படம் சத்தியம். அந்த படத்திலே கதாநாயகன் நடித்தவர் நடிகர் சிவாஜி கணேசன் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த படத்தை தொடர்ந்து கீதா ஒரு செண்பகப்பூ அப்படின்ற படத்தையும், கே.ஆர். விஜயா கதாநாயகன் நடித்த தனி குடத்தனம் அப்படின்ற படத்தையும் இயக்கினார் எஸ்.ஏ. கண்ணன். முறை மாப்பிள்ளை படத்துக்கு மியூசிக் பண்ண ஸ்வரராஜ் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு திருமுருகன் மலேசியாவிலேருந்து கேட்டிருக்காங்க. சுந்தர் சியுடைய இயக்கத்திலே உருவான முறை மாப்பிள்ளை தவிர கே.எஸ். அதியமானுடைய இயக்கத்திலே பிரகாஷ்ராஜ், பார்த்திபன் ஆகியோர் நடித்திருந்த சொர்ணமுகி படத்துக்கும் ஸ்வரராஜ் இசையமைத்திருந்தார். சொர்ணமுகி படத்தினுடைய இயக்குனரான கே.எஸ். அதியமானுடைய மிக நெருங்கிய நண்பரான ஸ்வரராஜுக்கு அதற்கு பின்னாலே திரைப்படங்களுக்கு இசையமைக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையலை. ஃப்ரேம் அண்ட் ஃபேம் அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்தினப்போ எந்த மாதிரியான சவால்களை நீங்கள் சந்திச்சிங்கன்னு மட்டக்களப்பிலேருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. கே.எஸ். கோபாலனுடைய இயக்கத்திலே நடிகர் சிவாஜி கணேசன் நடித்த செல்வம் திரைப்படத்தில் ஒரு பாடல் வரும், ஒன்றா இரண்டா எடுத்து சொல்லேன். உங்கள் கேள்வியை பார்க்கும்போது அந்த பாடல் தான் எனக்கு நினைவு கூறுகிறது. ஃப்ரேம் அண்ட் ஃபேம் அவார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் சந்தித்த சவால்கள் அப்படின்னா 1 2 இல்லை, பல. சில மாதங்களுக்கு பின்னாலே அந்த அனுபவங்களை எல்லாம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் கூட எனக்குள்ளே இருக்கிறது. நடிகர் அஜித் அவர்களுக்கு சினிமாவிலும் வெற்றி, ரேஸிலும் வெற்றி, அப்படி இருக்கப்போ அரசியலையும் வெற்றி தானே கிடைக்கும், அவர் ஏன் இறங்குறதுக்கு மறுக்கிறாருன்னு சந்தனகுமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. அரசியல் அப்படின்றது அவ்வளவு எளிதான விஷயம் இல்லை. அதை அஜித் மிகச்சரியாக புரிந்து கொண்டு இருப்பதனால தான் அரசியலில் இறங்குவதிலே ஆர்வம் காட்டாமல் இருக்கிறார். எதனால் மணிரத்னம் பாலா அவர்களிடமிருந்து அதிகப்படியான டேரக்டர்கள் இன்னும் வராமல் இருக்காங்கன்னு யாழ்ப்பாணத்துலேருந்து ஜானி கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கிற மணிரத்னம், பாலா இருவருமே டைரக்ஷன் துறையில் மாஸ்டர்கள். அவங்ககிட்டேருந்து பல உதவி இயக்குநர்கள் ஆகியிருக்காங்க. ஆனாலும் நீங்கள் எதிர்பார்க்குற எண்ணிக்கையில் அது இல்லைன்னா அதுக்கு காரணம் காலம்தான். சமீபத்தில் ஒரு யூடியூப் சேனலில் அஜித்குமார் நல்ல வேலையாக ரேசிங் போனார், இல்லைன்னா அவர் சினிமா வாய்ப்பு இல்லாமல் சும்மா தான் இருந்திருப்பாருங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு ரமேஷ் தாம்பரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. அஜித்தை பற்றி அந்த விமர்சனம் அப்பட்டமான ஒரு விமர்சனம் அப்படின்ற போதிலும் அதில் உண்மை இல்லை அப்படின்னு சொல்லிட முடியாது. அஜித்துடைய சம்பளத்தொகை இருக்குது, அது மிகப்பெரிய அளவில் இருக்குது. அந்த சம்பளத்தொகை ஈடுகட்டுகின்ற அளவுக்கு இன்றைக்கு சினிமா துறையிலே வியாபாரம் இல்லை. அதன் காரணமாக தான் அஜித்துடைய அடுத்த படத்தையே எந்த தயாரிப்பாளராலும் அவ்வளவு எளிதிலே ஆரம்பிக்க முடியல. இந்த சூழ்நிலையை அஜித் கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பராசக்தி படத்துடைய USA டிஸ்ட்ரிபியூட்டருக்கு மட்டுமே 6 கோடி நஷ்டமாயிருக்கு. அப்போ உலகத்தில் இருக்க எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் எவ்வளோ நஷ்டமாயிருக்கும்னு கொழும்பு நகர்லேருந்து அதிகன்னு கேட்டிருக்காங்க. பராசக்தி திரைப்படத்திலே மொத்த நஷ்டம் எவ்வளோ அப்படின்றத பற்றி இன்னும் விவரம் சரியாக தெரியல. ஆனால் பல பேருக்கு அந்த படத்தில் நட்டம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்றது உண்மைதான். டூரிங் டாக்கீஸ் சார்பாக ஒரு ஃபேன் மீட் ஜூம் காலில் நடத்தினா நல்லா இருக்குமே, இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு இளமாறன் நியூ ஜெர்சியிலேருந்து கேட்டிருக்காங்க. டூரிங் டாக்கீஸ் சார்பிலே ஃபேன் மீட் நடத்தலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஜூமில் நடத்தினா அவ்வளோ சிறப்பாக அமையும் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. இப்போலாம் ஒரு படத்துடைய வெற்றி அப்படிங்கிறது சோஷியல் மீடியாவில் இருக்க ஹைப்பை வச்சு தான் தீர்மானிக்கப்படுறதுங்கிற மாதிரி தெரியுது. இது ஆரோக்கியமானதான்னு வினித் தேவிப்பட்டினத்துலேருந்து கேட்டிருக்காங்க. இப்போதெல்லாம் ஒரு படத்துடைய வெற்றியை சோஷியல் மீடியாவுடைய ஹைப்பு தீர்மானிப்பதாக நான் நினைக்கல. படம் நல்லா இருக்கணும். படம் நல்லா இருந்தால் தான் மக்கள் அந்த படத்தை பார்க்க வருவாங்களே தவிர சோஷியல் மீடியாவில் அந்த படம் மிகச்சிறப்பான படம் அப்படின்னு சொல்கிறதுனால நிச்சயமாக அந்த படத்தை பார்க்குற ரசிகர்கள் ஆவலோடு வரமாட்டாங்க அப்படின்றது தான் என்னுடைய திட்டவட்டமான எண்ணம்.
திரௌபதி பார்ட் 2 எண்டிங்கில் தொடரும்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. அந்த படத்துடைய பார்ட் 3 வர வாய்ப்பு இருக்கான்னு சங்கர் பாலக்காடுலேருந்து கேட்டிருக்காங்க. திரௌபதி 2 படத்துக்கு கிடைத்துள்ள வரவேற்பை பார்க்கும்போது திரௌபதி 3 உருவாவதற்கான வாய்ப்புகள் அறவே இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுது. லைக்கா நிறுவனம் திரும்பவும் படம் தயாரிக்க வாய்ப்பு இருக்கா? லைக்காவும் ஜியோ ஹாட்ஸ்டாரும் சேர்ந்து ஒரு வெப் சீரிஸ் தயாரிக்கிறதா படித்தேன். அது உண்மை தகவலான சங்கர் மேடவாக்கத்துலேருந்து கேட்டிருக்காங்க. லைக்கா புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் புதிய படங்களை தயாரிக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இப்போ அதற்கான சூழ்நிலையில் லைக்கா புரொடக்ஷன்ஸ் இல்லை என்பதை மட்டும் நான் எடுத்து சொல்வேன். அது போன்ற நிறுவனங்கள் தொடர்ந்து படம் எடுக்க வேண்டும் என்பதுதான் ஆசை. இந்த நிலை மாதிரி லைக்கா புரொடக்ஷன் நிறுவனம் மீண்டும் தொடர்ந்து பட தயாரிப்பில் இறங்க வேண்டும் என்பதுதான் திரைத்துறையினருடைய எண்ணமும் ரசிகர்களின் எண்ணமும். எம்ஜிஆரும் ஜாக்கி சானும் சந்திச்சிருக்காங்களான்னு சந்தனகுமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. எம்ஜிஆர் ஜாக்கி சானை எந்த காலத்திலும் சந்தித்ததில்லை. சென்னையில் இருந்த நாகேஷ் தேட்டர் நாகேஷ் அவர்களுக்கும் ராஜகுமாரி தேட்டர் டிஆர் ராஜகுமாரி அவர்களுக்கும் தான் சொந்தமான கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. சென்னை பாண்டி பஜாரில் அமைந்திருந்த ராஜகுமாரி தேட்டர் ஒரு காலகட்டத்தில் டிஆர் ராஜகுமாரிக்கும், அதே பாண்டி பஜாரில் அமைந்திருந்த நாகேஷ் தேட்டர் ஒரு காலகட்டத்தில் நாகேஷுக்கும் சொந்தமாக இருந்தது அப்படின்றது உண்மைதான். நடிகர் விஜய் தலைவரானால் மது ஒழிப்பு சாத்தியமாகுமான்னு சந்தனகுமார் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. விஜய் தலைவரானால் மதுவை ஒழிக்க முடியாது. அவர் முதல்வரானால் வேண்டுமானால் முயற்சி செய்து பார்க்கலாம். அவர் முதல்வரானால் கூட மதுவை ஒழிக்கிறதாக எந்த இடத்துலையும் சொன்னதாக தெரியலையே. இப்போலாம் தமிழ் சினிமாவில் 100 கோடி 200 கோடி வசூல் படங்கள் ரொம்ப ஈஸியாகவே நடந்துருது. ஆனாலும் காலத்தை தாண்டி நிற்கிற கிளாசிக் அப்படிங்கிற அந்தஸ்தை பெற அளவுக்கு படங்கள் குறைஞ்சிட்டே வருது. அதற்கு காரணம் என்னன்னு வினித் தேவிப்பட்டினத்துலேருந்து கேட்டிருக்காங்க. காலத்தை கடந்து நிற்கக்கூடிய கிளாசிக் படங்களை தயாரிக்கிறது அப்படின்றது ஒரு எளிதான விஷயம் இல்லை. அது போன்ற படங்களை பொறுத்தவரையிலே பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய லாபத்தை அது போன்ற படங்களில் பார்க்க முடியாது. பல நேரங்களில் அது போன்ற படங்களை தயாரிக்கும் போது நட்டம் வரும். அதையெல்லாம் தாங்கக்கூடிய மனநிலையிலே உள்ள கலையை ரசிக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளர் அமையணும். அப்போ தான் அது போன்ற படங்கள் உருவாகும். அடுத்து இன்று ஒரு தகவல். பாண்டியன் திரைப்படம் எஸ்பி முத்துராமனுடைய யூனிட்டுக்காக ரஜினிகாந்த் நடித்து கொடுத்த திரைப்படம். அந்த படத்துடைய படப்பிடிப்பு முடிவடைகின்ற கட்டத்தில் இருந்தபோது எஸ்பி முத்துராமனுடைய மனைவி திடீரென்று காலமாகிவிட்டார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிச்சயமாக எஸ்பி முத்துராமன் படப்பிடிப்புக்கு வரமாட்டார். அந்த படத்துடைய படப்பிடிப்பையும் படத்துடைய வெளியீட்டு தேதியும் தள்ளி வைக்க நேரிடும் அப்படின்னு தான் ஏவிஎம் சரவணன் உட்பட எல்லோரும் நினைத்தார்கள். ஆனால் எஸ்பி முத்துராமனுடைய மனைவியார் இறந்த சோகத்தால் அந்த படத்துடைய படப்பிடிப்பு ஒரு நாள் கூட பாதிக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை. மனைவியுடைய இறப்பு என்பது எவ்வளோ பெரிய சோகம். அதை தாங்கி கொண்டு எஸ்பி முத்துராமன் படப்பிடிப்புக்கு வந்தார் என்றால் அதற்கு முக்கியமான காரணம் அவருடைய ஆசிரியரான நல்லமுத்துவை பொறுத்தவரையிலே ஒரு நாள் கூட தன்னுடைய வேலையின் போது அவர் லீவ் எடுக்கவே மாட்டார். அதனால் ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த நல்லாசிரியருக்கான விருதை அந்த பள்ளி அவருக்கு தந்து கௌரவித்து கொண்டிருந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஒரு நாள் அவருடைய மனைவி இறந்து போனார். மனைவி இறந்துட்டதுனால நல்லமுத்து நிச்சயமாக மறுநாள் பள்ளிக்கு வரமாட்டால். ஒவ்வொரு ஆண்டும் கிடைக்கக்கூடிய அந்த விருது அவருக்கு இந்த வருடம் கிடைக்காது என்று தான் எல்லா மாணவர்களும் நினைத்தார்கள். ஆனால் அவருடைய எண்ணத்துக்கு மாறாக மறுநாள் மிகச் சரியான நேரத்துக்கு பள்ளிக்கு வந்து சேர்ந்தார் நல்லமுத்து. மனைவி இறந்துட்டாங்க, அது தொடர்பான காரியங்களை பார்ப்பதற்கென்று பல பேர் இருக்காங்க. பள்ளி முக்கியம் இல்லையா என்றவர் அன்றைக்கி சொன்னாரே, அது எஸ்பி முத்துராமனுடைய மனதிலே அப்படியே பதிந்திருந்தது. அதன் காரணமாகத்தான் மனைவி இறந்த சூழ்நிலையிலும் படப்பிடிப்புக்கு வந்து அந்த படத்துடைய படப்பிடிப்பை முடித்து அந்த படம் மிகச் சரியான நேரத்தில் வெளியாவதற்கு அவர் காரணமாக அமைந்தார். இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மற்றும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.